தெய்வ பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம காண்கிறோம். நடக்க முடியாது, அசைய முடியாது இருந்ததால் ஒரு பக்கவாதக்காரன், அவன் 4 நபர்களால் சுமக்கப்பட்டவனாக தான் இயேசுனுடைய அருகாமையிலே வருகிறான். ஆனால் திரும்பி போகும்போது அவனை சுமந்த படுக்கையை சுமந்து போகிற அளவுக்கு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை ஆச்சரியமாக மாற்றினார். அவன் இவ்விதமாக நடந்து போவதை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினது என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அசைய முடியாத உங்களுக்கு தானாகவே செயல்பட முடியாததான சில சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்களுடைய அசைய முடியாத சூழ்நிலையை ஆச்சரியமானதாக மாற்ற இயேசுவால முடியும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே, இயேசுவினிடத்தில் நெருங்கி வாங்க. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்றதான உறுதிக்குள் நீங்க வந்துவிட்டால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக ஆச்சரியமாக மாற்ற இயேசுவால் முடியும். நீங்க வந்தது போலே அல்ல, அவரிடத்திலே நெருங்கி வருவது ஒருவேளை அசைய முடியாமல் என்று சொன்னால் அவர் உங்களை உங்களுடைய பிரச்சனைகள் மேலே அற்புதத்தை காண்கிற விதத்தில், மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். அதனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே உங்களை பார்த்து நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், ஆச்சரியமானவர்களை காண்கிற அமேசிங்கான ஒரு மந்தாக இந்த மந்தை கர்த்தர் ஆவியானவர் மாற்றுகிறார். Stay blessed, stay in Christ, see amazing things. God bless you.